எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இந்த பாடல் தாங்க எனக்கு ஞாபகம் வருது. இப்படி ஒரு அரசாங்கம் நடத்துவது தேவையா? நம்ம முதல்வர் ஐயா பதவியை ராஜினாமா பண்ணாம இருக்காரு. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பண்ணணும் இல்ல. மத்திய அரசுல கோடி கணக்கான பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த கணக்கை ஒழுங்கா காட்ட மாட்டேங்கிறாங்க. மக்களுக்கு இந்த வருஷமான ஒரு 1000 ரூபாய் கொடுக்க கூட வக்கீலனா என்ன அரசாங்கம் நான் கேட்கிறேன். இப்படி ஒரு அரசாங்கம் நடத்துவது தேவையா? தேவையே இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டி என்ன, அவங்களுடைய திமுகவுடைய அண்ணா என்றது மூதாதையர், அவருடைய பெயரால் நடத்தப்படும் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட சம்பவம். இந்த சம்பவத்தை கேட்டுட்டும் இன்னமும் நம்ம முதல்வர் ஐயா பதவியை ராஜினாமா பண்ணாம இருக்காரு. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பண்ணணும் இல்ல. இது ரொம்ப அவருடைய முத்தையர் தானே அது அண்ணான்றது. அவங்க பேர்ல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்திலேயே இந்த ஆளும் கட்சி நடத்தும், இந்த ஆளும் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா வெக்கக்கேடா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அந்த சார் கண்டிப்பா அரசியல்வாதி தான் இருக்கும். அதுல மட்டும் மாற்று கருத்து இல்லை. அது எந்த அரசியல்வாதி என்பது நம்ம பிரஸ் உங்களுக்கு தெரியும். அது என்னன்னு யாருக்கும் இப்ப தெரியாம ஒரு புதிரா இருந்துட்டு இருக்காது. மத்திய அரசுல கோடி கணக்கான பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த கணக்கை ஒழுங்கா காட்ட மாட்டேங்கிறாங்க. இதுல இவங்க கொடுத்த வாக்குறுதி தானே, ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட் கொடுத்த வாக்குறுதி தானே 1000 ரூபாய் பெண்களுக்கு. அதுல கூட ஒரு பிரிவினை பண்ணிருக்காங்க. என்ன பிரிவினை? தகுதி உள்ள பெண்கள், தகுதியற்ற பெண்கள். அது என்ன தகுதி உள்ளவங்க? ரேஷன் கார்டு வச்சு எல்லாமே எல்லாரும் பெண்கள் தானே. அதுல தகுதி உள்ளவர்கள், தகுதியற்றவர்கள். இப்படி இவங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த வாக்குறுதிய காப்பாத்தாம இருந்துட்டு இருக்காங்க. அது இந்த தடவை இந்த 25ஆம் ஆண்டு இந்த வருஷத்திலேயே பிகினிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதிருப்தியை கொடுத்துட்டாங்க. இது ஏழைவாழ மக்கள், கஷ்டப்படுற மக்கள் எவ்வளவு சிரமப்படுவாங்கன்றது அவங்களுக்கு இன்னும் புரியல. ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உயர் அதிகாரிகளுக்கு சம்பளம் வந்துருது, அரசாங்கத்தை சார்ந்தவங்களுக்கு சம்பளம் வந்துருது, அரசியல்வாதிகளுக்கு எப்படியோ சம்பளம் வந்துருது, எப்படியோ பணங்கள் வந்துருது. ஆனா ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த வருஷமான ஒரு 1000 ரூபாய் கொடுக்க கூட வக்கீலனா என்ன அரசாங்கம் நான் கேட்கிறேன். இது ஒரு சாதாரண அடிப்படையில் ஒரு மனிதன் ஒரு 12 மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கேட்கறாங்க. ஒரு மனிதருக்கு, ஒரு குடும்ப அட்டைக்கு கொடுக்க முடியாது சொல்லும் போது வெக்கக்கேடா இருக்கு. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இந்த பாடல் தாங்க எனக்கு ஞாபகம் வருது.